போவுண்டா, விருத்த சேதனம் இல்லாத இவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார்னு சொன்ன யோனத்தான் 40 நாளா கோலியாத் வந்து நிற்கும் போது இந்த வார்த்தை எங்கே போனது? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு அவ்வளவு ஜெபிச்ச ஆளு தெரியுமா, நான்லாம் ஒரு காலத்துல ஊழியத்தை தாங்குன ஆளு தெரியுமா. ஆண்டவர் சொல்ல, இப்ப தொங்கிட்டுல கிடக்க, இப்ப தொங்கிட்டுலாடா கிடக்க. நான் படிக்கும் போது எப்படி இருந்தேன்னு தெரியுமா, அது இருக்கட்டா, இப்ப எப்படிடா இருக்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நான் என் பொண்டாட்டி எவ்வளவு நேசியம் தெரியுமா, இப்ப என்னடா பண்ற. வேலை கிடைச்ச புதுசுல சம்பளத்தையே சர்ச்சுக்கு தான் கொடுத்தேன், இப்ப கொடுத்தியா. இப்ப 40 நாளா கோலியாத்துனுக்கா, உன்னால என்ன பண்ண முடியும். அன்னைக்கு நீ சொன்ன ஓகே, நான் அதை மதிக்கிறேன். அன்னைக்கு நீ வெளுத்து கட்டின சூப்பர், எனக்கு அதை பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் யோனத்தானை பார்க்கிறார். முதல் நாள் கோலியாத் வந்துக்கான், யோனத்தானை பார்க்கிறார். யோனத்தான் அவன் புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் மட்டன் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் சிக்கன் கொடுங்க. சரி நான் போய் படுத்துக்கிறேன். 2ஆவது நாள் கோலியாத் வந்து நிற்கிறான். ஆண்டவர் பார்க்காரு, யோனத்தான் இன்னைக்கு இடியாப்பம் கொடுங்க. 3ஆவது நாள் கோலியாத் வந்து நிற்கிறான். ஆண்டவர் பார்க்காரு, யோனத்தான் இல்லை இன்னைக்கு வெறுஞ்சோறு கொடுத்துருங்க. 40 நாளா சாப்பிட்டானே தவிர 40 நாளாய் ஒண்ணுமே செய்யலை.